friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான தக்காளி சாதம். ஒரு அருமையான ஒன் பாட் மீல், குயிக் அண்ட் ஈஸியா செஞ்சிரலாம். ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபியும் கூட. குக்கர்ல தக்காளி சாதம் எப்படி அடிப்பிடிக்காம குழையாம நல்ல உதிரி உதிரியாக செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் பேச்சுலர்ஸ்க்கும் டக்குன்னு இது செஞ்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இது. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் லேசி டேஸ்லலாம் இது குயிக்காக செஞ்சிடலாங்க. நல்ல பிரியாணி போல் ரொம்ப சுவையான தக்காளி சாதம் குக்கரில் அடிப்பிடிக்காமல் குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி சாதம் நல்ல சைட் டிஷ்ஷஸோடு பரிமாறும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு தயிர் பச்சடி, எக்கு, உருளைக்கிழங்கு வறுவல் வெஜிடேரியன்ஸுனால், நான் வெஜிடேரியனுக்கு மட்டன் சிக்கன் வறுவலெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மட்டன் சிக்கன் வறுவல் ரெசிபீஸ் எல்லாம் நிறையா நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. இப்போ அருமையான தக்காளி சாதம் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் ஊற வச்சிடலாம். இங்கே 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரைஸை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளித்து விடுற அந்த சமயம் வரைக்கும் ஊறிட்டு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து இப்போ குயிக்காக ஒரு தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ இங்கே ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இது சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம். இப்படி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே ஒரு பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டா. இப்போ நம்ம குக்கரில் தாளித்து விட்டுறலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கீஸ் எடுத்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துடலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இங்கே ஒரு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை. இந்த ஹோல் கரம் மசாலா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கும்போது நல்ல கமகமன்னு நம்மளுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக வருங்க. ஸோ சூடான எண்ணெயில் நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, அதாவது இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருந்தோம், அதை சேர்த்து விட்டுடலாம். அதெல்லாம் நம்ம அப்படியே ராவை பச்சையாக அரைச்சோம். ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இங்கே 2 பெரிய தக்காளி நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை சேர்த்துடலாங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். ஸோ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரக்கு நம்ம உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இங்கே 1 ஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளுக்கு உப்பு சேர்த்த உடனே தக்காளி தண்ணி விட்டு ஈஸியாக சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், நல்லா ஒரு 2-3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, காரமான மிளகாய் பொடி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது ஜஸ்ட் கலருக்கு வேண்டி, இதில் பெருசாக காரம் இருக்காது. ஸோ தக்காளி சாதத்துக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம நல்ல ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, கூடவே பொடியாக நறுக்குன புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம். இந்த புதினா இலைகள் ஆப்ஷனல், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பிரியாணி ஃப்ளேவர் வரக்கு வேண்டி நான் இந்த தக்காளி சாதத்தில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி அளந்து விட்டுறலாங்க. இங்கே 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தோம். 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இங்கே 2 டம்ளர் ரைஸுக்கு மொத்தம் 3 டம்ளர் தண்ணி அளந்து விட்டாச்சு. அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை லிட்டு போட்டு விட்டு இப்போ வெயிட் போட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா அந்த ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்ல ரைஸ் வந்து பாதி அளவு குக் ஆகிடுச்சு, தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் நல்ல பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை, புதினாவை மேலே அப்படியே போட்டு விட்டுறலாங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை லிட்டு போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சிடணும். ஒரே விசில், இல்லை விசில் வரலன்னா 5 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அந்த ப்ரெஷர் ஸ்டீமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட நம்மளுடைய தக்காளி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல, சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா வந்திருக்கு, நல்ல கமகமன்னு பிரியாணி போல் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க, நல்ல சைட் டிஷ்ஷஸோட பரிமாறினா ஒரு ஜம்முன்னு ஒரு அருமையான மீல் ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக நல்ல தயிர் பச்சடி, ஒரு எக்கு, பாயில்டு எக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்லாம் நல்லாயிருக்கும். நான் வெஜிடேரியன்ஸுக்கு மட்டன், சிக்கன் வறுவல் ரெசிபிஸ் எல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது குக்கரில் இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சால் கண்டிப்பாக குழையாது. நல்லா சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும், அடிப்பிடிக்காமல் அட்டகாசமாக செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.